இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா அவர் இப்படி பேசாம இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எப்படியாவது அவரை என்கிட்ட பேசுற மாதிரி பண்ணு தாயே. நீ கண்டிப்பா பண்ணுவ. அதுக்காக என்னோட முயற்சியை என்னால பண்ணாம இருக்க முடியாது. அதனாலதான் பொதுவா ஒரு மனுஷனுக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு பிடிச்ச டிஃபன் எல்லாம் நான் சமைக்கிறேன். அது எதுக்குடா? பூமி ஒண்ணு பத்தாதுன்னு 4 விதமான சட்னி பண்ணிருக்காடா. சாம்பார் கூட இருக்குடா. டேய், சாப்பிடுறதுக்கு இவ்ளோ வெரைட்டி இருக்கு, வெறும் ஊறுகாய் சாப்பிடுறியேடா. அண்ணா வயிறு புண்ணாயிடும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க, 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 வெளியில போங்க. ராத்திரியில இருந்து பாத்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. என்னடி ஆச்சு இவனுக்கு? பேய் பிடிச்ச மாதிரி மொத்த ஊறுகாயையும் அப்படியே சாப்பிட்டு போறான். தெரியலம்மா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா அண்ணன் பயங்கர கோவத்துல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. நான் உங்களை அடிச்சேங்கிறது தானே உங்களோட கோவம். திருப்பி நீங்களே என்ன அடிங்க. அதை விட்டுட்டு இப்படி பேசாம மௌனமா இருந்தே என்ன கொல்லாதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இறங்குங்க, முதல்ல இறங்குங்கன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? இறங்குங்க, இறங்குங்க.
என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு என்னதா பிரச்சனை? எதுக்காக இந்த மௌன விரதம்? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்ளோ கோவம்? எல்லார் முன்னாடியும் அடிச்சிட்டேன், அதனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உங்க மேல அந்த அளவுக்கு நான் மரியாதை வச்சிருக்கேன். நான் எதுக்காக அப்படி பண்ணேன்? அதுவும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி நான் எதுக்கு உங்களை அடிச்சேங்கிறத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா? அம்மா பூமி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நம்ம வீட்டுக்கு கண்டவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு நீ கண்ணத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்தியாமே. அதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுமா. அவங்க வீட்ல இருந்தாலும் அநியாயம் நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அவனை தடுத்து நிறுத்தி அபூர்வாவை காப்பாத்திருக்கிறத நினைச்சா உண்மையிலேயே நீ கிரேட்மா. என் மனைவியை காப்பாத்துறதுக்காக நீ அவனை அடிச்ச பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உன்னை விட இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கண்ணத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்திருக்க பாரு, அது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள வந்து ரவுடியிசம் பண்ணணும்னு முயற்சி பண்ணா என் வீட்டுல இருக்கிற வயசு பொண்ணும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு அவனுக்கு இந்நேரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.